This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல் என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு dual channel amplifier தான் பண்ண போறோம். அதாவது 2.1 amplifier சொல்லுவாங்க. அந்த amplifier தான் பண்ண போறோம். இந்த amplifier நம்ம வந்து 4440ன்ற அந்த IC போர்டு வச்சு நம்ம இந்த amplifier வந்து ரெடி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு full வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. அப்ப வாங்க நம்ம எப்படி இந்த amplifier செய்யறதுன்னு நம்ம வீடியோல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் சேர்த்துக்கு இந்த MP3 டீகோடர் சொல்லுவாங்க, இல்லை MP3 மியூசிக் பிளேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும். அடுத்து நான் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து 4440 IC போர்டு தான் எடுத்திருக்கேன். 4440ன்ற IC போர்டு. இதில் நம்ம வந்து 3 வால்யூமு, பேஸு, ட்ரிபிள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த போர்டு தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டும் ஆடியோ இன்புட் கொடுக்குறதாகவும் 2 போர்ட் எடுத்துருக்கோம். பாருங்க. அடுத்த நம்ம வந்து 2 சுவிட்சு, ஒரு DC சாக்கெட் ஒன்று எடுத்துருக்கோம். பாருங்க, ஒரு டாகல் சுவிட்சு, ஒரு நார்மல் சுவிட்சு, ஒரு DC சாக்கெட் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்த வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஆம்பிளிஃபயரை அசம்பிள் பண்ண போகிறோம். பழைய பிளாஸ்டிக் பாக்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து அந்த இதை அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஆடியோ இன்புட் கொடுக்குற அந்த போர்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பாக்ஸுக்கு ஹோல்ஸ் போட்டு வச்சுருவோம். எல்லாமே நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அதில் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு இடத்துல வந்து அந்த போர்ட்டை வந்து நம்ம வந்து வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு அவுட்புட் அந்த இதில் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருவோம். ஸ்பீக்கருக்கு அவுட்புட் எடுக்கிற அந்த ஒயர் சால்டரிங் பண்ணுற இடம் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் 2.1 ஆம்பிளிஃபயரு. அதாவது 20 வாட் ஸ்பீக்கர், 2 20 வாட்ஸ் சப்வூஃபரை நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். இதில் நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம வந்து பேஸு, ட்ரிபிள், வால்யூம் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கண்ட்ரோலரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் இந்த IC போர்டு நான் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு முடிக்காச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த நார்மல் சுவிட்சை வந்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அடுத்தது அந்த DC சாக்கெட்டு அதில் நம்ம ஒட்டி வச்சிரும். அந்த DC சாக்கெட் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணனால அந்த ஒரு பேஸ் மாரி நான் வந்து ஃபோம் ஷீட் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம வந்து DC சாக்கெட் வச்சு ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டிடுவோம். ஒட்டியாச்சு. நல்லா ஃபெவிக்விக்கு எல்லா பக்கமும் தடவி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இதெல்லாம் நம்ம பின்பக்கம் வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம முன்னாடி அந்த MP3 டீகோடர் வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துலையே நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 3 கண்ட்ரோலரும் அந்த ஒரு சுவிட்சும் வைக்கணும். அது எல்லா இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இந்த அந்த 3 கண்ட்ரோலர் வந்து வால்யூமு, பேஸு, ட்ரிபிள் 3த்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சுவிட்சை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டு முடிக்கிடும். நல்லா டைட் பண்ணிடும். நம்ம வந்து அந்த டீகோடரில் நம்ம வந்து வயரை நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கோம். நம்மளுக்கு அது கூட வர வயர் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அது நம்மளுக்கு பத்தாதுன்னு நான் வந்து கொஞ்சம் வயரை நீட்டாக எடுத்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பின்னாடி ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த டீகோடர்லேருந்து வர ஆம்பிளிஃபயர் ஆண்டனா வயரை எடுத்து பின்னாடி விட்டுருவோம். பாருங்க, ஆண்டனா வயரு, FMக்கு ஆண்டனா வயரு அதை எடுத்து பின்பக்கமும் விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த போர்டு அங்கே ஸ்க்ரூ போட்டு செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த இடத்துல நட்டு போல்ட்டு போட்டு நம்ம வந்து அந்த போர்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். போர்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வயரிங்லாம் நான் காட்டல. இந்த வயரிங் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதேமாரி நான் வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராமு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் வயரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 கண்ட்ரோலரையும் அதில் செட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இதான் நம்ம வந்து இந்த வயரிங் படி தான் நம்ம அங்கே வயரிங் பண்ணியிருக்கோம். இதேமாரி நீங்களும் பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் மட்டும்
அதோட இது மட்டும் நான் வந்து காட்டுறேன். ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ரெண்டு ஸ்பீக்கரையும் நம்ம வந்து இதுமாரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். இதை மட்டும் தான் நான் வந்து காட்டுறேன், வேறு எந்த வயரிங்கும் நான் வந்து காட்டல. அதுபோல் நான் பண்ண மாதிரியே வயரிங் டயக்ராம் ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வயரிங்கை சிம்பிளாக பண்ணலாம். எல்லா வயரிங்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டிசி 12 வோல்ட் டிசி கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எல்லாம் ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து 12 வோல்ட்டு, இந்த MP3 டிகோடர் வந்து 5 வோல்ட்டு. அந்த 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டே கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த MP3 டிகோடில் கொடுத்துடலாம். அந்த போர்டில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட்டர் எல்லாமே. இப்போ நம்ம அந்த டாப்பில் ஒரு கூலிங் ஃபேனோட அந்த டாப் வந்து செட் பண்ணி அந்த கூலிங் ஃபேனை வந்து நம்ம வந்து அந்த டிசி சாக்கெட்லேயும் அந்த சுவிட்சிலையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடும். சுவிட்சு போட்டால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேனை வந்து செட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சிம்பிளான கனெக்ஷன் தான். அவ்வளோதான், நம்ம வந்து அந்த டாப்பையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த கூலிங் ஃபேன் எதுக்குன்னா அந்த ஐசிலாம் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபையர் போர்டில் இருக்குது, ஹீட் ஆகும், அதனால தான். இப்போ நம்ம வந்து எல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இதை ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். கூலிங் ஃபேனும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் வந்து என் லேப்டாப் டேபிள் கீழே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி என் ரூமில் 4 பக்கமும் நம்ம வந்து ஸ்பீக்கரை வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஒரு மூலைக்கும் 4 ஸ்பீக்கர் இருக்கும், 1 2 எல்லா 4 சைடும் இருக்கும். நடுவில் வந்து ஒரு 20 வாட்ஸ் சப் ஊஃபரும் வச்சுருக்கேன். அது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று வச்சு பென்ட்ரைவில் NCS சாங்காக காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டை போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு. சவுண்டை பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த dual channel amplifier பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்ப அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.